வணக்கம் 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 வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பிள்ளைங்க சிவா. நிறைய பேர் துன்பத்துக்கான விதி விதின்னு சொல்லிட்டு காலத்தை நேரத்தை வீணாக கழிப்பாங்க. துன்பத்துக்கு காணும் பல பல தோஷங்கள், அதாவது எல்லா பிரச்சனையும் தீர்த்து வெற்றி மேல், அதாவது வெற்றி மீது வெற்றி பெற செய்தான் என்னுடைய நல்வாக்கு நல்ல பள்ளிகள் சிவாடைய ஜோதிடமே, என்னுடைய பரம ஜோசியர். நிறைய பேர் பிறந்ததில் கஷ்டப்படுவாங்க, திருமணம் ஆனதில் கஷ்டம், பதவி புகழ் தொழில் செல்வத்தை இழந்து கஷ்டப்படுவாங்க. அதாவது இதுக்கெல்லாம் தீர்வு என்ன, மற்றவர்கள் வியக்கும் அளவுக்கு வெகு விரைவில் அதிர்ஷ்டம் அடை செய்தால் ஜோதிடமே என்ன ஒரு முறை சந்திச்சாலே போதும், நிச்சயமா 100% உங்க எதிர்காலம் சிறப்படையும். தோஷங்கள் பல உண்டுன்னு சொல்லிக்க பல நிகழ்ச்சியில. தோஷங்களே துன்பத்து காணும். துன்பத்துக்கான தோஷங்கள் என்னென்ன தோஷங்கள்? நவகிரகங்கள் சனி ராகேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் வரை சென்றுள்ளாங்க. அதாவது தோஷம், அதாவது நல்ல நவகிரக தோஷம், தேவ தோஷம், சர்ப தோஷம், முன்னோர் சாப தோஷம், பஞ்சமா பாதக தோஷங்கள். அதாவது பஞ்சமா பாதக தோஷங்கள் நிறைய தோஷம் சொல்லிட்டே இருக்கலாம். குலதெய்வ தெய்வ தோஷம், குலதெய்வத்துக்கும் தோஷம் தான். அதாவது வந்து போனா பிரம்மத்தி தோஷம், கருகலைப்பு போன்றதெல்லாம் பிரம்மத்தி கொலை செய்யுது, இல்லை பிரம்மத்தி தோஷம். ஜீவராசி இம்சி தோஷம், பல உயிரை கொள்ற இல்லையா, அதுவும் தோஷம் தான். அதாவது அந்த புறாவை பிடிச்சி இது பண்ணுறது, சாவடிக்கிறது, கிளியை பிடிச்சி அதை ரெக்கையை பிடிச்சி வீட்டில் வளர்க்குறது, இதெல்லாம் வந்து ஜீவராசி இம்சித தோஷம். இதெல்லாம் ஒரு நமக்கு இப்போ தெரியாது, அது சில சாஸ்திரம் நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம். மாதா பிதா சாபதோஷம், அப்பா அம்மா வந்து சரியாக கவனிக்கல, ஐயோ என் வயிறு மாதிரி என் பிள்ளை வயிறுணும் அப்படின்வாங்க, கஷ்டப்பட்டுன்னுவாங்க. அப்பா வயிறுஞ்சாலும் இந்த பிள்ளை நல்லாகாது. மாதா பிதா சாபதோஷம். அட்டதிக்கு வாச தோஷம், முறையற்ற மானசீக ரகசிய முறையற்ற காம தோஷம். அதாவது ஒரு முறையில்லாத முறை தப்பு பண்ணுறதோ, அதாவது இது தன்னோட வயசுல மூத்த கிட்ட தவறான தொடர்பு வச்சுக்கிட்டோ, அடுத்த மனைகிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டோ, இது மாதிரி முறையற்ற, அதாவது மானசீக யாருக்கும் தெரியாம ரகசிய காம, அதாவது காம பாவதோஷம். இது திருமணத்துக்கு முன்போ பின்போ செய்த ரகசிய காம தோஷம். கருகலைப்பால் ஏற்படக்கூடிய பிரம்மத்தி தோஷம், கருகலைப்பு இல்லையா, அது ஒரு பிரம்மத்தி தோஷம் தான். கருகலைச்சாலே போன்ற சாபங்கள் தான் அந்த ஒரு மனுஷனுக்கு தோஷங்கள் வந்து தோஷமாக உருவாக்கி மனிதனுக்கு ஏற்பட்ட 7 தலைமுறைக்கும் வெகுவாக தாக்கி விடுகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா வறுமை, துன்பம், சொத்து பிரச்சனை, இது மாதிரி பல பல பிரச்சனைகள் மனுஷன் ஏற்பட்டு வாழ்நாள் கஷ்டப்படுது. நல்லா முக்கியமாக கவனிக்கணும். இதனால் தான் பலவித பாதிப்பு தருது. அதாவது நல்லா கவனிக்கணும், இளைய தலைமுறைக்கும் சரி வாழ்க்கையே நரகமாயிடுது. இந்த சின்ன வயசுலயே துன்பத்துக்கான என்னன்னு தெரியாது உங்களுக்கு இல்லாம, துன்பத்துக்கின்ற சகல தோஷங்களையும் என்னன்னு தெரியாது, துன்பத்தை தருகின்ற சகல தோஷங்களையும் நடராஜபத்தினும் பாடலை பாடி சித்தர் வழி இறை பரிகாரத்தின் மூலமா, அதாவது இறை பரிகார பல இறை பரிகாரம் உண்டு. சிவ மகாமந்திரம், நவகிரக மகாமந்திரம், மலையாள மாத்தி போதி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்டாடும் போன்ற மந்திர ஜோதிட நூல் இறை பரிகாரத்தின் மூலமா இது போன்ற சகல தோஷங்களை நிவர்த்தி செய்து வரக்கூடிய கண்ட விபத்து, நோய் நொடி, பீடை பிணி, வறுமை, துன்பம், துயரம், அகால மரணம், புத்திர தோஷம், திருமண தடை, சொத்து பிரச்சனை, அதாவது தீர்க்க முடியாத அனைத்து பிரச்சனையும் இறை பரிகாரத்தின் மூலமா 7 தலைமுறைக்கும் வாழும் போது தலைமுறைக்கு வராத மாதிரி அதை இறை பரிகாரத்தை நிவர்த்தி செய்தான் என்னுடைய பரம ஜோசியர்.